ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கனவா கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாக கனவா கிரேவி. ஓகேங்களா? எப்படி செய்யுதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இது சாதம், சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கூடவே வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நல்லா மிளகு போட்டு காரசாரமாக செஞ்சு வச்சுருக்கேன். எப்படி செய்யுது நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. கனவா ஃப்ரைக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிச்சு. இப்போது பெரிய சைஸு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன சைஸாக இருந்தால் 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரும். அப்போ தான் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணது அது போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவாவை இதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரும். இதிலே நல்லா தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வதக்கிட்டு காட்டுறாருங்க. நான் தண்ணியை விடுங்க, அதுவே தண்ணி விடுது. இன்னும் நல்லா வதங்கி வந்து தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டு இது பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டு வந்திருக்குங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் மிளகு காரம் தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. இது ரசம் சாம்பார் வச்சுட்டு இந்த கிரேவி மட்டும் செஞ்சு பாருங்கள். கனவா கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். கனவா இன்னும் கொஞ்சம் வேகுதுக்கோசம் கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க வேகிறதுக்கோசம் லைட்டாக, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியமாக வச்சு மூடி ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், அதனால உப்பு நான் பார்க்கல. நீங்கள் உப்பு பார்த்து எப்படின்னு பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், கனவா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு.